ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன ஜாப் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்கோலேருந்து 2026க்கு புதுசான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th 12th ஐஐடி, எனி டிப்ளமோ இல்லை எனி டிகிரி யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நிர்வாக அலுவலர் ஆப்பர்ச்சுனிட்டி, அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளர்க் ஆப்பர்ச்சுனிட்டி, இன்னொரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சோஷியல் மார்க்கெட்டிங் மேனேஜர். ஸோ 4 டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கும். சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாபுக்குமே வேரி ஆகும். மேக்ஸிமம் எவ்வளோ சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,200 வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க. லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20/1/2026, அதாவது ஜனவரி 20ஆம் தேதி. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, சிம்கோ, அதாவது அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் ஆஃபீஸ் யூஸ்க்கு இதை நீங்கள் எதுவுமே தொட வேண்டாம். ஸோ இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு சைன் போட்டுருங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன், எந்த பதவிக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ 4 பதவியில் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் 4க்குமே அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்றுமே தனித்தனியாக அப்ளை பண்ணணும். ஸோ எந்த பதவிக்காக அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பதவியோட டீட்டெயில் இங்கே. ஸோ உங்களோட பேர், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, ஸோ உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், ஸோ ஃபீமேலா மேலா அந்த டீட்டெயில்ஸ், இது எல்லாமே வந்து பேசிக் டீட்டெயில் கேட்பாங்க. இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு பதிவு எண், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த எம்ப்ளாய்மெண்ட் எண்ணை இங்கே எழுதிட்டு இங்கே வந்து எந்த பிளேஸ், உங்களோட பிளேஸு, டேட்டு, இந்த இடத்துல அப்ளிகேஷன் சைன் போட்டுடலாம். ஸோ இது எப்படி அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலியமாக அனுப்பணும். ஸோ ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீட்டெயில் பார்த்துடலாம். ஸோ இப்படி தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் என்ன டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பால் மற்றும் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, மில்க் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ். இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கும் இந்த ஜாப். ஸோ இந்த பால் மற்றும் டெய்ரி ப்ராடக்ட்ஸில் தான் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க. ஸோ மொத்தம் எத்தனை வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் கேஸ்ட் வைஸ் உங்களுக்கு ரிசர்வேஷனுமே இருக்கும். ஜென்ரல் இல்லைன்னா அன்ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 22 பேர் எடுக்கிறாங்க. ஓபிசி வந்து 15, எஸ்சி 7, எஸ்டி 4, இடபிள்யூஎஸ்ல 4 எடுக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் டேட் முன்னாடியே பார்த்துயாச்சு. ஸோ ஒவ்வொரு ஜாப்க்குமே வந்து ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் கேஸ்ட் பொறுத்து ஏஜ் லிமிட் இங்கே வேரி ஆகும். ஸோ மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் அண்ட் கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 22 வயசு மினிமம் இருக்கணும். மேக்ஸிமம் உங்கள் ஏஜ் பொறுத்து 41 வயசு இருக்கலாம். கிளர்க் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 21 வயசு மினிமம் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 35 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேலரி. ஸோ ஃபஸ்ட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி சோஷியல் மார்க்கெட்டிங் மேனேஜர் வந்து நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து மொத்தம் 12 போஸ்டிங் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் டிகிரி படிச்சிருக்கலாம். பட் அந்த சோஷியல் மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு மட்டும் இது மேனேஜர் போஸ்டிங்கிறதுனால 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சேலரி வந்து 7,000லேருந்து 28,000 வரைக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து கொடுப்பாங்க. மினிமம் 2 வருஷம் இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அடுத்தது கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு பார்த்தீங்கன்னா 20 வேகன்சி எடுக்கிறாங்க. இதுக்கு எந்த டிகிரி டிப்ளமோ வேணாலும் படிச்சிருக்கலாம். இதுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் சேலரி வந்து 26,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ கிளர்க் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 10 10 எடுக்கிறாங்க. கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா 12th பாஸ் இல்லை டிப்ளமோ முடிச்சிருந்தாலே போதும். மேக்ஸிமம் சேலரி வந்து 20,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 10th ஐஐடி 12th பாஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். 20,200 வரைக்கும் மேக்ஸிமம் சேலரி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டேன். நீங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல இந்த ஜாப்க்கு எலிஜிபிளா அப்படி எப்படி பார்க்குறதுன்னா, நீங்க வந்து 10th 12th இதில என்ன பேஸ் பண்ணி அப்ளை பண்றீங்களோ, அதில கண்டிப்பா வந்து ஒரு 60% மார்க் ஆச்சும் எடுத்திருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. உங்களோட அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10த்ல நீங்க 60%க்கு மேல இருக்கணும். டிகிரி பேஸ்ட் ஜாப் அப்ளை பண்றீங்க அப்படின்னா, டிகிரில 60%க்கு மேல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க செலக்ட் ஆன உடனே 1 வருஷம் வந்து உங்களுக்கு ட்ரெய்னிங் பீரியட் குடுப்பாங்க. ஸோ 365 நாளு. ஸோ ட்ரெய்னிங் பீரியட்லயே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சம்பளம் வந்து சோஷியல் மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு ரூ. 14,000 தராங்க. ஸோ அந்த கிளர்க் அண்ட் கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ரூ. 12,000 தராங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு ரூ. 10,000. இது வந்து 1 வருஷம் ட்ரெய்னிங் பீரியட் தான் சொல்லியிருக்காங்க. ட்ரெய்னிங் முடிஞ்ச உடனே 1 வருஷம் முடிஞ்ச உடனே உங்கள வந்து அந்த ஜாப்க்கு எடுத்துட்டு உங்களுக்கு சேலரி கண்டிப்பா இன்கிரீஸ் பண்ணி தருவாங்க. ஸோ இதோட செலக்ஷன் ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு ரிட்டன் எக்ஸாம் எழுதுவீங்க. அதில யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகுறீங்களோ அவங்கள சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் நாலேட்ஜ் வந்து 30 மார்க்கு, மேத்தமேட்டிக்ஸ் வந்து 25 மார்க்கு, சயன்ஸ் 25, கோஆப்பரேட்டிவ் மேனேஜ்மென்ட் வந்து ஒரு 20 மார்க்கு. மொத்தம் 100 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவீங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா 1 ஹார் 30 மினிட்ஸ்க்குள்ள இந்த எக்ஸாம் எழுதி நீங்க முடிக்கணுங்க.
அதே மாரி அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு நான் சொல்லிர்றேன். ஸோ ஜெனரல் இல்ல அன்ரிசர்வ், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இருக்கீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ரூ. 500 பே பண்ணணும். எஸ்சி, எஸ்டிக்கு ரூ. 250 பே பண்ணா போதும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாரி என்ன அக்கவுண்ட்க்கு பே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க் இல்ல ஆக்ஸிஸ் பேங்க்ல வந்து இந்த டீட்டெயில்ஸ் குடுத்து, நீங்க அக்கவுண்ட்க்கு பே பண்ணிறலாம். அப்ளை எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் மூலியமா தான் அப்ளை பண்ண முடியும். டைரக்ட்டா நீங்க வேலூர்லயே இருக்கீங்கன்னா, டைரக்ட்டா கொண்டு போய் குடுக்கலாம். இல்ல போஸ்ட் கொரியர் மூலியமா 20ஆம் தேதிக்கு 20ஆம் தேதி அன்னைக்கு போயிருக்கணும் அப்படிங்கிற மாரி போட்டிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எந்த லொகேஷன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே போட்டுட்டாங்க. ஸோ இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ சர்டிஃபிகேட் என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்லிர்றேன். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போறப்ப நீங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ் தான் எடுத்துட்டு போணும். ஸோ ஜெராக்ஸ் மட்டும் இப்போதைக்கு அனுப்பிச்சா போதும்ன்னு போட்டிருக்காங்க. உங்களோட 10த், 12த் மார்க் ஷீட்டு, ஐஐடி சர்டிஃபிகேட் நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது. ஸோ யூஜி, பிஜி ஏதாச்சும் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பா அனுப்பணும். ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 கேட்டிருக்காங்க. இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தா அத அனுப்புங்க. இல்லன்னா தேவை கிடையாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்ப, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். ஸோ வேற ஏதாச்சும் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வேற ஏதாச்சும் இந்த ஜாப் பேஸ்டு உங்களுக்கு ஏதாச்சும் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா, அதையுமே நீங்க அட்டாச் பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஒரிஜினல் அனுப்பாதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் குடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸ். இந்த ஜாபோட இந்த வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் நோட்டிஃபிகேஷன் 2மே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துர்றேன். கண்டிப்பா கிளிக் பண்ணி செக் பண்ணிட்டு எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இந்த மாரி வேற ஜாப்ல பார்க்கலாம்.